வணக்கம் மக்களே, செல்வத்து ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி 10/5/2025 சனிக்கிழமை. உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஷூட்டிங் போயிட்டு வந்தாச்சு. எதுக்காக இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, தெய்வாதரமாக சீக்கிரம் முடிஞ்சதுனால நம்ம சீக்கிரம் நம்மளோட ஹோம் டவுனுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் மேடம் ஃபங்க்ஷனுக்கு வரல, ஏன் நான் திருவிழாவுக்கு வரலன்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஷூட் இருக்கிற டைமு நான் ஷூட்டிங் மட்டும்தான் பார்ப்பேன். என்னோடய மாமா இறந்ததுக்கு போக முடியல, காரியத்துக்கு போக முடியல, என்னோடய அக்கா பொண்ணு வளகாப்புக்கு போக முடியல, என்னோடய தம்பி பையனோட கிரகப்பிரவேசம் போக முடியல, இன்னொரு வளகாப்பு இருக்குது அதுவும் போக முடியல, இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதுவும் போக முடியல. ஸோ அதனால் ஜிவி எப்போவுமே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒர்க். நம்மளுக்கு 30 days ஒர்க் இருந்தால் பரவாயில்ல, அது கிடையாது. நம்மளுக்கு எப்போ ஒர்க் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஒரு 3-4 days திடீர்னு கூப்பிடுறதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி பாருங்கள், திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ கிளம்பி போயிட்டு ஒரு நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ தங்க மகள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மருமகளில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, பட் நல்லா இருக்குன்னு சொன்னது தங்க மகள் தான். கிளம்பியாச்சு நம்மளோட ஹோம் டவுன் நாமகிரி பேட்டைக்கு. ஸோ போயிட்டு லயா பாப்பா அப்படி பார்த்துட்டு, நம்ம சுரேதா பாருங்கள், சுரேதாவை தான் செகண்டே வருது. சுரேதா பாப்பா, லயா பாப்பா, சாரா பாப்பா எல்லாரையும் கொஞ்சம் அப்பா அம்மா பாட்டி எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வந்திருக்கிறது சேகர், அவன் டிரைவிங்கில் இருக்கான். நம்மளோட தம்பி ஸோ நாங்கள்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பி எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா ஒரு 4 o'clock கிளம்பணும். இப்போ தான் மணி 5:15 ஆகுது. இது உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு 5:30 ஆகிடும். ஸோ சில் வித் ஜிவியை கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதாங்க. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். போயிடுச்சு ஆச்சு. இன்னும் ஒரு 5 days ஜிம்மே போக முடியாது, அதுக்குள்ளே நான் ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய தம்பியை வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டதுக்கு பயங்கரமாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரீல்ஸ் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மத்தியானம் ஷூட்டிங்கில் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அம்மா கொடுத்த முறுக்கு போன வாட்டி எல்லாம் எடுத்துகிட்டு தம்பி அதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வச்சுட்டான், அதனால் எதுவும் பண்ணல. இப்போ போகும்போது அம்மா காலி பண்ணலன்னா அடுத்த வாட்டி போட்டு தர மாட்டாங்க. அதனால் அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது யாரோட வரங்கிறத வீடியோவாக போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். வாங்க முறுக்கு சாப்பிட்லாம். இது என்னமோ முறுக்கு, சரி பாய், ராகி முறுக்கு, பாய்.